திருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரக நிலைகள் மீன ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரக பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரக நிலைகள் மீன ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, ராசிக்குள்ளேயே சனி பகவான், அதாவது ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புல மீன ராசி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஆனால் குரு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தாலும் இன்னுமே அது பத்தலை அப்படிங்கிறது தான் எல்லா மீனராசியினுடைய போக்குமே. உறவுகளால் நிறைய கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அதே போல் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லையும் பின்னடைவுகள் நிறைய இருக்குது மீனராசியை பொறுத்தளவுக்கு. ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு காரக கிரகமான செவ்வாய் அமர்ந்திருக்கார். பாக்கியாதிபதி போய் 3 உட்கார்றது நல்ல விஷயம்தான். ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார். வக்ரமானாலும் அங்கே ஆட்சி பலம் இருக்குது. சுகஸ்தானம் வலுவடைந்த ஒரு சூழல தான் அந்த மாதமானது பிறக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இணைவு. இங்கே குரு உச்சமா இருக்கிறார், உங்களுடைய ராசிநாதன். ராசியை பார்க்கறது ஒரு நல்ல விஷயம். கூடவே சூரியன் குரு இணைவு 5ஆம் இடத்தில் இருப்பது நல்ல விஷயம். ஏன்னா சூரியன் குரு இணைவு சிம்பிளாவே அது சிவ ராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பாருங்க, சிவ ராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏற்படுது. ஸோ இது எல்லா வருஷமும் இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 12 வருஷம் ஆக மறுபடியும் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு. ஸோ ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நிறைய நன்மைகள் இதனால காத்துட்டு இருக்கு. என்ன ஏது, அதை எப்படி நம்ம கிராப் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். 2வது, ராசிக்கு 6ஆம் இடமான ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணைவு பெறக்கூடிய ஒரு சூழல். ஸோ இப்படி அதே போல ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான். ஸோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, ஆடி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 5ஆம் இடமான கடக ராசிக்குள்ள பயிற்சி ஆயிடுவாரு. இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததான் ஆடி மாதம் 7ஆம் தேதி புதன் பகவான் 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி அடையுது. ஆடி 10ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைய ஆரம்பிச்சிருவார். குரு பார்வையில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடையுது அப்படிங்கும்போது ரொம்ப சேஃபர் சைடு நீங்க இருக்க போறீங்க அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு பாசிட்டிவ் சைன் தான் இது. ஸோ சனி வக்ரத்தினால பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏதும் இல்லை. ஜென்மச்சனியினுடைய தாக்கம் வெகுவாக குறையக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் ஆடி மாதம் 16ஆம் தேதி ரொம்ப முக்கியமான பயிற்சி. நான் உங்களுடைய ராசிக்கு எந்த சூழல்லையும் நன்மையை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். ஏன்னா அவரே 3-8க்கு அதிபதி, அவர் ஒரு அஷ்டமாதிபதி. அதே நேரத்தில் அஷ்டமத்துக்கு அஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3. ஸோ இது ரெண்டுக்கும் ஒரே கிரகம் சுக்கிர பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துல சுக்கிர நீசம் அடையுது, அதாவது கலத்தர ஸ்தானத்தில் சுக்கிர நீசம் அடையுதுங்க. ஸோ ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை இந்த மாசத்துல மீன ராசிக்காரங்க. அடுத்ததான் ஆடி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2-9க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதி 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பார், நல்ல விஷயம். ஆடி மாதம் 20ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி. 4ஆம் அதிபதி 5ல் இருக்கலாம், 5ஆம் அதிபதி 4ல் இருக்கிற ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்திலேயோ ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்திலேயோ இருப்பது நன்மை தான். புதனுடைய நகர்வு உங்களுக்கு தீமைகளை செய்யாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வருவோம். அந்த கிரகங்களினுடைய தசா புத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு நடக்கும். அப்படி தசா புத்தி அந்தரம் இல்லாத சூழல்ல கூட அந்த பலனானது நடக்கும். ஆனால் லைஃப்ல அது பெரிய சேஞ்சஸ் அதை ஏற்படுத்திட, பெரிய இம்பாக்ட் கொடுத்துடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ
6ஆம் அதிபதியான சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாத துவக்கத்தில் இந்த மாதம் முழுக்க ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் குருவோட பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சிவராஜ யோகத்தை ஏற்படுத்த. அதுவும் இல்லாமல் குருவை அஸ்தமனம் பண்ணி தான் வரும் சூரியன். இருந்தாலும் 6ஆம் அதிபதியான சூரியனாக இருக்கிறது காட்டிலும் சூரியன் குருவுக்கு நட்பு கிரகம். அதனால் பெரிய பாதிப்புகளை மீனத்துக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே குருவை அஸ்தமனம் பண்ணது அப்படிங்கிற விஷயத்த நம்ம நோட் பண்ணணும், கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அது பெரிய பாதிப்பை தருமானா கிடையாது. சரி, 6ஆம் அதிபதி 5ல் இருக்கிறார், என்னென்னவெல்லாம் உங்களுக்கு இங்கே ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல உங்களுடைய குழந்தை வேலைக்கு போகாமல் வருமானம் சம்பாதிக்காமல் இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்க மாட்டேது, ஒரு தொழில் பண்ணுறோம் அதில் நஷ்டமாயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுடைய குழந்தை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா வருமானம் ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தை கையில் காசு பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு இருப்பாங்க. இல்லை சார், என் குழந்தை இப்போ தான் 2வது 3வது போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சம்பாதிக்கிற வயது குறைவாக இருக்கிற பட்சத்தில், சிறு வயதாக இருந்தது அப்படின்னா ஒரு 10-15 வயசுக்குள்ளே இருந்ததுன்னா படிப்பில் நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும், நல்லா படிப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமான கோபமும் ஆக்ரோஷமும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறைய குழந்தைகள் அந்த காலகட்டங்களில் காதல் சம்பந்தமான விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறனால குழந்தையை பற்றி அதிகமாக பேச வேண்டியதாக இருக்குது. பொதுவாக 5ஆம் இடத்துல சூரியன் இருக்குது அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. அவங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் சற்று வந்து போகும் அப்படிங்கிற அமைப்பு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ மலையிலலாம் நினைய வேண்டாம், வெளியில் போக வேண்டாம், ரொம்ப தூரம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமே குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் வந்து போகிறது தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம், ரைட்? சரி, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தினுடைய காரகத்துவங்கள் 5 கூட சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய பணப்புழக்கத்தை இது அதிகரிக்க செய்கிறது. ஏதோ ஒரு வகையில் கையில் காசு பணம் புரண்டுட்டே இருக்கும் இந்த மாதம். அதை சரியான வகையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சக்ஸஸ். இல்லை சாமி அப்படின்னா கொஞ்சம் அது ப்ராப்பராக போகாமல் போயிடும். ஏன்னா அதே கிரகம்தான், அதாவது வருமானத்தை பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய கிரகம்தான் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக மாறுது. ஸோ அப்போ அதில் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஓகே, திருமணமாகாத திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நல்லதொரு வரன் அமையும். அது ஆடி மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஆடி 16க்கு மேலே வரக்கூடிய வரனை கொஞ்சம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறது நல்லது. ஆடி 16 வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபேவராக இருக்குது அந்த திருமண காரியங்கள். ஆல்ரெடி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது, பிடிக்குது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணனா பிரச்சனைகள் பிரிவினையாக போகாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 7ஆம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை இருக்குது, குரு பார்வை இல்லை அப்படிங்கும்போது அது கொஞ்சம் 6 கூடிய ஒரு 5ல் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு எது பிடிக்காதோ எதை சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை துணை கோவப்படுவாங்களோ மனவேதனைப்படுவாங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் செய்யறதும் பேசுறதுமா இருக்குது இந்த காலகட்டம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்திட்டு இருந்தால் இந்த செயலை நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்வீர்கள். ஸோ அதனால கணவன் மனைவிக்குள்ள சின்னதான கருத்து வேற்றுமைகள், பிரிஞ்சிருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை, சண்டை சச்சரவோட பிரிஞ்சிருக்கிறது. நிரந்தர பிரிவினை இல்லை. சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது நல்லது இல்லையா? அது ரொம்ப முக்கியம். இப்போ கணவன் மனைவிக்குள்ள மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. வேற யாருக்கிட்ட அந்த விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்கணும். கொஞ்சம் அப்நார்மலிட்டி அவங்ககிட்ட இருக்கும், முன்ன பின்ன அனுசரித்து போகணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உறவுக்கு அது செட் ஆகாது. பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் விரிசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம். ஏன்னா இந்த காலகட்டம் 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே தெளிவாக தான் இருக்கும், பொதுப்படையாக தான் இருப்பீங்க. பொதுவாக மீனராசி அப்படிங்கிறது பொதுப்படையான ராசி, எல்லாத்துக்கும் ஜென்ரலான ஒரு ஒப்பீனியனை தான் தேடும், தனக்கு சாதகமாக எதையும் யோசிக்காது.
அப்படிப்பட்ட ராசிக்காரங்க நீங்கள். ஆனால் 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களும் உங்கள் சுயநலத்திற்காகவே செய்யறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் சுற்றி இருக்க உங்கள் மத்தியில் ஏற்பட்டுரும். இது கணவன் மனைவிக்குள்ளே வரும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்குள்ளே வரும். நிறைய மீனராசிக்காரங்க உங்களுடைய நல்ல நட்புகளை இழக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த காரணத்தினால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் ஒப்பீனியன் சொல்லாதீங்க, யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. ரைட்? உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய சிந்தனைகளை வெளியில் பேசாதீங்க. ஸோ அதுதான் ஒப்பீனியனாக அங்கே கன்வெர்ட் ஆகுது. உங்களுடைய அனுபவங்களை நான் இந்த மாதிரி பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுறதும் தவறாக போயிடும். நம்மளை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிப்போம் நம்ம. ஸோ அதனால் நண்பர்கள்கிட்டையும், வாழ்க்கை துணைகிட்டையும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கிட்டையும் பகைமை உணர்வு உண்டாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம சுயநலவாதின்னு அவங்க சித்தரிச்சிருவாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்காக ட்ரிகர் ஆகி நீங்கள் அது இதுன்னு பேசிடக்கூடாது. அதுக்காக இத்தனை விஷயங்களை சொல்கிறோம். இப்போ ட்ரிகர் ஆகி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய நேச்சுரலான கேரக்டர் மாறி எகைன்ஸ்டாக பேசிடுவோம், தவறான காரியங்களுக்குள்ளே இறங்கிடுவோம். ஸோ அது வேண்டாம். ரைட்? இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். கரெக்டான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? மெடிசன் நிப்பாட்டினா சார் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாகவும் இருக்க வேண்டாம். இந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, என்ன ஏது, ஃபுட் டயட்டெல்லாம் என்ன, அதெல்லாம் தெளிவாக கேட்டுட்டு அதன்படி ஃபாலோ பண்ணுறது நல்லது. இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு, பேக் பெயின் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, L4, L5, L6, C4, C5C. ஸோ இந்த மாதிரி பேக் பெயின் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே கொஞ்சம் இதுவும் பொருந்தும். கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும். லாங் ட்ராவல் பண்ணுறது, உட்காந்துட்டே ஒரு கடையிலேயே உட்காந்து ஒரு வேலையை செய்கிறது, பிடிக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா 5ல் போய் சூரியன் இருக்கும்போது தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அதிகமாக யோசித்து தன்னுடைய சுகத்தை, தனக்கு கிடைக்கக்கூடிய சுகத்தை தானே கெடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக மாறிடு. இது கவனம். என்னதான் பொருளாதார அமைப்புகள், நல்ல பணப்புழக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று நம்மகிட்ட குறைபாடு இருக்குது. இந்த வசதி நம்மகிட்ட இல்லை, அது இருந்தால் நான் அப்படி பண்ணியிருப்பேன், இது இருந்தால் நான் இப்படி பண்ணியிருப்பேன், இது இல்லாதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை, இல்லாத விஷயத்தை யோசித்து அது ஒரு குறையாக நினச்சி மனசுக்குள்ளே ஒரு வேதனைப்படுறது இந்த அமைப்புகளையும் சொல்லுது. குழந்தைக்காக முயற்சி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். எதுனாலும் சரி ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்யக்கூடிய திறனையும் இந்த காலகட்டம் வந்து கொடுத்துரு. 5ஆம் இடத்துல சூரியன் ராசி அதிபதி 10 குடையரோட சேர்றார். சரிங்களா? 10 குடையரோட சேர்றார் அப்படிங்கும்போது வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும், வேலை போல அதிகரிக்காமல் இருக்கும். முக்கியமாக கடன் கட்டுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை உண்டாகும். கடன் ஏன் ஏற்பட்டது, அதுலேருந்து நம்ம எப்படி ரிலீஃப் ஆகி வரலாம், அது கட்டுறதுக்குண்டான வழி என்ன அப்படிங்கிறது இந்த காலகட்டம் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அதே போல் இருதய நோய், முதுகெலும்பு சம்பந்தமான நோய்கள் இல்லாமல் மற்ற வியாதிகள் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வியாதியிலிருந்து, அது அக்யூட் டிசீஸாக இருக்குது, இல்லை அக்யூட்டாக இருந்து இப்போ கிரானிக்காக மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா, ஸோ அதிலிருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகி வெளியில் வர்றதுக்குண்டான நல்ல மருத்துவ முறை உங்களுக்கு கிடைக்கும். சரியான டாக்டர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. ரைட்? வயிறு சம்பந்தமான தொந்தரவு முக்கியமாக சரியாகுது அப்படிங்கிறது சொல்லுது. இருந்ததுன்னா அது சரியாகுது அப்படிங்கிறது சொல்லுது. பெரிய மனிதர்கள்கிட்ட பேசும்போது பெரிய ஞானவான் மாதிரி பேசுவீங்க. சின்ன குழந்தைகிட்ட பேசும்போது அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்க. அதாவது இடத்திற்கு தகுந்தாற் போல், ஆட்களுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய மென்டாலிட்டியை மாற்றி அந்த சூழ்நிலையை கிராப் பண்ணிக்கிறதுக்குண்டான ஒரு தன்மையை, அந்த புரிதலை அந்த சூரியன் கொடுப்பார். எதுவுமே பட்டு தான் தெரியும் இல்லையா? முதல்ல அதில் எகைன்ஸ்டாக மாறி அதுக்கப்புறம் அதுலேருந்து தெளிஞ்சு வருவீங்க இந்த மாதம் அப்படிங்கிறது சொல்லுது. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் மீது பிரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. இப்போ இது என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, திருமணமான நபர்களுக்கு, ஒரு திருமணமான ஆண் மனைவி விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது மனைவிக்கு கண்டிப்பாக கோபம் வரத்தான் செய்யும். அதனால் தேவையில்லாமல் காசிப் வரும், பொருளை வந்து நம்மளை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ முடிஞ்ச அளவு திருமணமாகாத ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசுகிறதும் பிரச்சனை இல்லை. திருமணமான ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசுகிறத தவிர்த்துக்குங்க. அது வீடு வரைக்கும் வர்றது, ஆஃபீஸ் வேலை, வீட்டுக்கு வந்து ஆஃபீஸில் ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லி போட்டு நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி கேட்குறது, பேச பிடிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. மேக்ஸிமம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலாக இருந்ததுன்னா அது பிரச்சனை வராது. கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்மேட்ச் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரனுடைய நகர்வு அதை செய்யும்.
சூரியன் என்னதான் 5ஆம் இடத்துல இருந்தாலும் சுக்கிரனுடைய நகர்வு கொஞ்சம் எகெயின்ஸ்டாக இருக்குது திருமண வாழ்க்கைக்கு. ஸோ அதில் கவனமாக இருங்க. தேவையில்லாத சந்தேகங்கள் வருமாறு உங்களுடைய நடவடிக்கையை வைத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லுது. சொந்த ஊரை விட்டு வேலை செய்யக்கூடிய இடத்த விட்டு அடிக்கடி வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. கண்டிப்பாக அதை நம்ம தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கும். சரி சாமி, இத்தனையும் மைனஸாக சொல்கிறீங்க, இத்தனையும் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸும் இருக்குது மைனஸ் இருக்குது, ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்குது, என்னத்தை போய் சிவராஜ் யோகம் எனக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அதுக்கு தான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, சூரியனும் குருவும் இணைந்து அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நல்லா புரிஞ்சுக்கும், வியாழக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ போயிட்டு வாங்க. போய் நல்லா புரிஞ்சுக்க, ஒரு 4 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க, போதுமானது. ரைட். வீட்டில் இந்த மாதம் முழுக்க தீபம் போட்டுட்டே வாங்க. காலை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முதல்ல தீபம் போட்டு தான் பெண்களாக இருந்தால் அடுப்படிக்கே போகணும். ஸோ அதை ரொட்டீனாக செய்துட்டு வாங்க இந்த மாதம் முழுக்க. இது ஏன் சார் நான் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. உங்களுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம். உன் ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதில் இருக்கக்கூடிய புண்ணியங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாவம் 5. சரிங்களா? பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அதில் இந்த கிரகச்சேர்க்கை இருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம்தான். இப்போது இந்த கிரகச்சேர்க்கை ஆரம்பித்து இந்த கிரகச்சேர்க்கை எண்டாகிற வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுக்க நீங்கள் வீட்டில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்க, குலதெய்வத்துக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரீங்க, குலதெய்வத்தை போய் கும்பிட்றீங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த நல்ல பலன்கள் செய்த புண்ணிய காரியங்களுக்கு உண்டான பலனை வெகு சீக்கிரத்தில் அனுபவிப்பீர்கள். மறுபடியும் அந்த சூரியன் இந்த ஆடி போய் அடுத்த ஆடிக்குள்ள அது கிடைச்சிடும் உங்களுக்கு. தீர்க்க முடியாத கடன்களை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குது. தீர்க்க முடியாத நோயை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. மீனராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, குழந்தைக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், ஐவிஎஃப்பும் பண்ணி பார்த்தோம், நீ வாரகத்தாய் வச்சும் குழந்தை வைத்துக்கணும்னு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வழிபாடை இப்படி சொல்லி அதிலிருந்து வெளியே குழந்தை பாக்கியம் கிடைச்சதெல்லாம் பார்த்துருக்கேன். பெண் வாரிசுனால் பெண் வாரிசு கிடைக்கும். ஸோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் எனக்கு மேஜர் குறைபாடு அப்படின்னு ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று பொருளாதாரம் இருக்கும், குடும்பம் இருக்கும், திருமண வாழ்க்கை இருக்கும், குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்கும், கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, குழந்தையை பிரிஞ்சிருப்பாங்க, குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைபாடு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இருக்கும், மேஜர் ப்ராப்ளம். அதை சரி செய்யறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? அடுத்த ஆடி மாதத்திற்குள்ள அதற்குண்டான வேலை கண்டிப்பாக நடந்துடும். அந்த குறை நிறைவாக்கப்படும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரைட். ஆனால் இந்த மாதம் ஃபுல்லாக தீபம் போடணும், குலதெய்வம் கோயில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். குலதெய்வம் தெரியலனா உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லைன்னா திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க, கண்டிப்பாக தீபம் போடணும். ஸோ அதுக்கு மேலே தெய்வத்துக்கு உங்களுடைய விருப்பம் என்ன வேணாலும் செய்யலாம். தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வர்றது மிக மிக முக்கியம். இருந்ததுன்னா இதற்கு முன்னாடி உங்களை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத ரெண்டாவது, இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களை சாதனையாளர்களாக உங்களை பார்ப்பாங்க. சாதனைகளை செய்ய வைக்கும். கண்டிப்பாக நிறையா சிறப்பு திறமைகள் எல்லாம் கற்றுக்க வைக்கும் இந்த காலகட்டம். அதுக்குண்டான வாய்ப்பை கிரியேட் பண்ணும். படித்த படிப்பு குறைவாக இருக்கலாம், நம்மளுடைய ஞானம் நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக அப்படியே தீட்டின கத்தி மாதிரி மாற்றிடும். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். ஆள் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தெய்வ உணர்ச்சியும் கொடுத்துருது. உறுதியாக செஞ்சு பாருங்க, அப்போ தான் தெரியும். ரைட். ஸோ எதுவுமே செய்யாமட்டு போட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலன்னு கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ சூரியன் அங்கே இருக்கிறது, அந்த சிவராஜயோகம் ஏற்படுறது எல்லாமே இந்த லெவலுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டை தருது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ரைட். அடுத்ததாக சுக்கிரன் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஒரு 3-8க்கு அதிபதி. சுக்கிரன் எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு பாதிப்பு கொடுப்பார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு. இப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன் 3 கூடிய 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தகாத வார்த்தைகளால் திட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது கணவன் மனைவிக்குள்ள உண்டான விஷயம்
மூணாவது மனுஷனுக்கு தெரிகிறதோ, மூணாவது மனுஷன் வந்து பஞ்சாயத்து பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு நபர் குடும்பத்துக்குள்ளே பூந்துட்டு 2 பேர்த்துக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு போட்டு அவர் எஸ்கேப் ஆகிறதோ, கணவன் மனைவி மீது சந்தேகப்படுதலோ, மனைவி கணவன் மீது சந்தேகப்படுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளோ வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் ரொம்ப கவனமாக அதை கையாள வேண்டிய ஒரு கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தாலும், சண்டை சச்சரவுகள் வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா பிரிவினை வந்துன்னா கொஞ்சம் நிரந்தர பிரிவினையாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுயஜாதகத்தை சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப கவனம். பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடந்துட்டாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா உறவுகள் மத்தியில், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற விஷயம் வெளியில் போகக்கூடாது. 2 பேரும் சண்டே வந்தால் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, கடந்து போயிடுங்க. காலில் வேணால் உள்ளுங்க, தப்பே இல்லை. இது மட்டும் இருந்ததுன்னா உறவுகள் மத்தியில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட்? இப்போ கண் பார்வைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை சற்று அழகாகவே தெரிவார்கள், உங்களுடைய பார்வைக்கு, எல்லாத்துக்கும் சொல்ல. ஸோ அதை எது பாசிட்டிவாக வாழ்க்கை துணை கிட்ட எது உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்குதோ அதை மட்டும் மைண்ட் பண்ணி போகிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஓகே? அதே போல் எல்லா விதமான விஷயங்களையும் செய்வதற்குண்டான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துருது. வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்குது. வெறும் பொருளாதார உதவியை மட்டும் வாங்கி போட்டு வாழ்க்கை துணையை அவமானப்படுத்தக்கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை துணையுடைய குடும்ப உறவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு சாதகமாகவும் இருப்பாங்க இந்த காலகட்டம். அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க, வாழ்க்கை துணையினுடைய தந்தை, அதாவது உங்களுக்கு மாமனார் இல்லையா, மாமனாரும் உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுவார். அது வந்து மாமனார் இல்லாமல் நண்பராக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அப்போ நம்மளை தேடி வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களை கொஞ்சம் தகுதி குறைவாக நடத்துவோம். ஏன்னா குரு பார்வை இருக்குது, ராசியில் சனி இருக்குது, சனியினுடைய பார்வையும் 7ஆம் இடத்துக்கு கிடைக்கிது இல்லையா, அவங்க கொஞ்சம் தகுதி குறைவாக நடத்துவோம். அந்த விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டாம். சரிங்களா? சிவராஜ் யோகம் இருக்குது, சனி வக்ரமாகுது, குரு பார்வையில் சனி இருக்குது. அப்படிங்கும்போது அனாவசியமான சோம்பேறித்தனம் வேண்டாம். ரொம்ப முக்கியமாக நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடக்கூடிய அசால்ட்டு வேண்டவே வேண்டாம். டைம் நல்லா இருக்கும்போது எல்லாம் கைகூடி வரும்போது செய்கிறது நல்லது. ஸோ அதை தைரியமாக துணிஞ்சு பக்காவாக செய்கிறது நல்லது, விட்டுட்டு ஓடக்கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாகி உட்காரும்போது பெரிய பெரிய விஷயங்கள்ல ஆசை குறைஞ்சு போயிடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுவோம், அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுவோம், மெனக்கிடுவோம். ஸோ உங்களோட டார்கெட் பெருசாக இருக்கணும், பெரிய விஷயத்தை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ரைட்? அடுத்ததாக புதன் பகவான். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்துல 17ஆம் தேதி வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ஆமாம், ஆடி 20 வரைக்கும் புதன் 4ஆம் இடத்துல. தென் அவர் வந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. நிறையா நண்பர்களுக்கு இந்த 5-7 தொடர்பு ஏற்படுறதுனா 7 கோடி 5 இருக்கிறார். அப்படிங்கும்போது குடும்ப உறவுகளுக்கு தெரிஞ்சு, உங்களுடைய தந்தைக்கும் தாய்க்கும் தெரிஞ்சு உங்களுடைய காதல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது கண்டிப்பாக சில நபர்களுக்கு பெரியவங்களோட உத்தரவோடவே, அவங்களுடைய அனுமதியோடவே திருமண பேச்சுவார்த்தைகளால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆவணையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே பேசி வச்சுக்குவீங்க. ஸோ அப்போ விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு. முக்கியமாக காதல் எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். 5ல் சூரியன் வந்தாலே காதல் எண்ணம் அதிகரிச்சணும். அதே போல் ஈலசி நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் எக்கச்சக்கமான கற்பனை வரும். எக்கச்சக்கமான கற்பனை. இது வரைக்கும் யாரும் யோசிக்காத விஷயங்களை யோசிப்பீங்க. ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கும். எல்லாரும் அதை எதிர்பார்ப்பாங்க இந்த காலகட்டம். அதை சரியாக பயன்படுத்திக்கங்க. அந்த கற்பனை வளம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம். புதனும் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகம்தான் ஆகும். அப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரான காலகட்டம் அது. சரியா? ஒரு டைரக்டராக இருக்கும் இருந்தால் கூட நல்ல ஸ்கிரிப்ட் கிடைக்கும், செம்மையாக கிடைக்கும். யாரும் யோசிக்காமல் புது விதமாக இருக்கும் அது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே. செவ்வாய் 2-9க்கு அதிபதி 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் இடத்துல பயிற்சினா 10-11 பார்ப்பார். சரிங்களா? தொழிலில் என்ன பிரச்சனையோ என்ன சங்கடமோ எதுனாலும் இருந்துட்டு போதும், எல்லாத்தையும் பேசியே சரி பண்ணிடுவீங்க. பேச்சில் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பேசியே உங்களுடைய தடைகளை, வம்பு வழக்கு பிரச்சனைகளை சரி செய்து விடுவீர்கள். தொழில் சார்ந்து வந்த சங்கடங்கள், சலிப்புகள் எல்லாமே நீங்கும். முக்கியமாக சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள், தந்தையினுடைய தொழில் செய்யக்கூடிய நபர்கள்,
எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு, நல்ல லாபமும் உண்டு. ஏன்னா எப்பவுமே ஜென்மச்சனி காலகட்டங்களில் தொழில் கொஞ்சம் முடங்கும், அடிவாங்கும். 9ஆம் அதிபதி போய் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலேருந்து, ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தர்மகர்மாதிபதி யோகம் பார்வையில் ஏற்படுது. இப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு போங்க, சிவபெருமானுக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.